இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். எனக்கு பர்சனலி கொஞ்சம் பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் சர்டன் ஹிஸ்டாரிக்கல் எலிமெண்ட்ஸ். அவர் வந்து கொஞ்சம் ஃபோர்ட்ஃபீட் பண்ணியிருப்பார். இட்ஸ் நாட் அ பியோர் ஹிஸ்ட்ரி, பட் ஸ்டில் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஷெல் வி ரீட் ஸ்டார்ட் ரீடிங்? எஸ், ஆர் யூ ரெடி? Yes, sir. திவ்யா மேம் கேன் ஸ்டார்ட். The play begins with King Richard, a John of Gaunt, and other nobles entering the stage. Richard asked Gaunt if he was brought his son Henry, who is making an accusation against Thomas Mowbray. Gaunt responds that he has indeed brought Henry, and so Richard asks if Gaunt has asked his son whether the accusation is legitimate or merely based on an old grudge. Gaunt says that Henry sees Mowbray. Sorry, the Mowbray or Mowbray? Mowbray, correct ma'am. Your pronunciation. Mowbray as dangerous and believes he is a threat to king. The quarreling men are then called forward to discuss the accusation publicly in front of king. ஸோ யாருக்கும் சண்டைமா? கரெக்டாக சொல்லிடுங்க. மௌப்ரேக்கும் ஹென்ரிக்கும், சரியா? மௌப்ரேக்கும் ஹென்ரிக்கும் சண்டை. ஹென்ரி யாரோட பையன்? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேம். சரி, எனக்கு இந்த ஸ்டோரியோட நாலேஜ் எதுவும் இல்லை சார். ஓகே மேம், நோ ப்ராப்ளம். நான் ஜஸ்ட் ரீட் பண்ணதுலேருந்து தான் கொஷின் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. எஸ், யா யா யா, குழப்ப மாட்டேன், கவலைப்பட. ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டோரி. எஸ், ஒன்றும் இல்லை. ரிச்சர்ட் த செகண்டோட கோர்ட்டுக்கு வந்து ஜான் ஆஃப் காண்ட் இருக்கார். ஜான் ஆஃப் காண்டோட பையன் பேர் தான் ஹென்ரி. ஸோ ஹென்ரியை வந்து ஹென்ரிக்கும் மௌப்ரேக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்க தான் கிங்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம். ரைட்? ஸோ ஃபார் கிளியர். ஸோ காண்டோட பையன் பேர் தான் ஹென்ரி. ரைட், பார்ப்போம். அதாவது காண்ட் என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த மௌப்ரே வந்து ஒரு டேஞ்சரான ஆள், அவன் வந்து ஒரு பெரிய த்ரெட்டு, அதனால் என் பையன் இன்னசென்ட்டுன்னு சொல்லி அவர் வாதாடிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன உண்மைன்னு. Both Henry and Mowbray praise Richard before beginning to accuse one another. Henry, who is pretending to die for this cause, swears on his honor that Mowbray is a traitor. Mowbray responds by asserting his own honor and innocence, and by saying that Henry is in fact a traitor and a liar. At this, Henry throws his gage, a gesture that marks an official challenge. Mowbray then pick up the glove, officially accepting this challenge. இப்போ வந்து 2 பேரையும் கூப்பிட்டு நிற்க விட்டாச்சு. 2 பேரும் கிங்கை புகழ்ந்து தள்ளுறாங்க. ஏன்னா அது அப்படி ஒரு வழக்கம் உண்டு. அப்போது கிங்கை புகழ்ந்துட்டு தான் பேசணும். ஸோ கிங்கை புகழ்ந்துட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹென்ரி தான் இதில் பெரிய ஆள், மோசமான ஆள். ஆனால் அவன் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறான். பிகாஸ் அவங்க அப்பா ஜான் ஆஃப் காண்ட் அங்கே இருக்கார். மௌப்ரே சொல்கிறான் நான் இன்னசென்ட்டுன்னு, ஹென்ரி சொல்கிறான் நான் இன்னசென்ட்டுன்னு. ஆக மொத்தத்தில் கடைசியில் ஹென்ரி என்ன செஞ்சிடறான்? தன்னோட எதை தூக்கி எறிகிறான்? க்ளவுஸ். ஸோ கேஜ் அல்லது க்ளவுஸ் எதை வேணாலும் கேட்கலாம். தூக்கி எறிஞ்சால் என்ன அர்த்தம்? சண்டைக்கு வாடா அப்படின்னு அர்த்தம். அதை யார் அக்செப்ட் பண்ணிடுறா? மௌப்ரே ஹேஸ் அக்செப்டட். ரைட், இது வரைக்கும் புரியுதில்ல? கஷ்டம் இல்லைல்ல? ரைட், பியூர். நல்லா போகும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்கள் நினைக்கிறத விட ஷேக்ஸ்பியர்கிட்ட எனக்கு பிடிச்சது ஹிஸ்டாரிக்கல் ப்ளே தான், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள். எஸ். Again, Henry says that he is willing to prove his truth in battle. At Richard's request, he gives more details of his accusation.
Henry says that Mowbray has committed numerous treasons for 18 years and more specifically was involved in the murder of Duke of Gloucester. ஓகே, டியூக் ஆஃப் க்ளோசெஸ்டரோட டெத்தில் அவன் இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லி, ஸோ ஹென்ரி வந்து பேட்டிலுக்கு வந்து கூப்பிட்றான். ஓகே, அது அப்புறம் என்ன ஆகும்னா, என்ன சொல்கிறான்னா, மோப்ரே தான் இந்த டியூக் ஆஃப் க்ளோசெஸ்டர் இறந்ததுக்கு காரணம். ஓகே, இது கொஞ்சம் கொஞ்சம் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போனா என்ன, ஏன் இந்த டியூக் ஆஃப் க்ளோசெஸ்டர் யார், என்ன ஏதுங்கிறதெல்லாம் பின்னாடி தெரியும். டியூக் ஆஃப் க்ளோசெஸ்டர் மர்டர் பண்ணிட்டாங்க, அதில் மோப்ரே இன்வால்வ்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிறது யாரோட அக்யூசேஷன்? ஹென்றி. Mowbray then attempt to make his own case. Sir, 1 minute, sir. Just a minute, sir. Sure, ma'am, sure. Okay. Mowbray then attempt to make his own case and nothing that Richard and Henry are cousins. Richard, though, says that he is ever impartial and vows that Henry will not receive special treatment just because he is near to the king's sacred blood. Mowbray then continues to make his own case, in which he also says he is willing to undergo trial by combat to settle the matter. He says that Henry is a liar and that he did not murder Gloucester. Though he was negligent in preventing the attack, he also admits to laying an ambush for Gaunt, but says that he has already confessed and repented for this crime, and he maintains that Henry's accusations are baseless. The king and the John of Gaunt try to calm Henry and Mowbray down, but the two men are too heated and too desperate to preserve their honor and reputation to back down. Richard then decrees that the two will fight a trial by combat. ஸோ ரொம்ப சிம்பிள்மா. இப்போ யாரும் யாரும் கசின்ஸு? யார் 2 பேர் கசின்ஸ்? கிங் ரிச்சர்ட் இருக்கார்ல, அவரும் குற்றவாளி கூண்டில் இருக்கும் ஹென்ரியும் கசின்ஸ். இப்போ மோப்ரே என்ன சொல்கிறான், அவர் கசினுங்கிறதுக்காண்டி நீங்கள் பார்ஷியலாக நடந்துக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீ இஸ் புட்டிங் ஆன் அ ஸ்டாப். அண்ட் ஆல்சோ ஹீ சேஸ் தட் ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் வந்து டூக் ஆஃப் க்ளவுசெஸ்டரை கொல்லலை, ஹென்ரி ஒரு பொய்க்காரன், உங்கள் கசின் வந்து பொய் சொல்கிறான். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், இவங்க ஹென்ரியும் ரிச்சர்டும் கசின்ஸ்னால் இவன் யார்? அப்போ ஜான் ஆஃப் காண்ட் யார்? கிங்குக்கு என்ன வேணும்? நல்ல கேள்வியில். ஹென்ரி என் பையன் அப்படின்ட்டாரு, அப்போ இவர் யார்? கிங்குக்கு இவர் என்ன வேணும்? ஜான் ஆஃப் காண்ட் என்ன வேணும்? இது ஒரு அங்கிள் தானடா, சித்தப்பு. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட சித்தப்பா முறை தான் வேணும். ஸோ அதனால் இப்போ கடைசியில் என்னென்னா, எல்லாம் குடும்பமாக இருக்காங்களே, உங்கள் பிளட்டு அப்படிங்கிறதுனால ஏமாற்றிட மாட்டிங்களே அப்படின்னு சொல்லி மோப்ரே முதலே ஒரு அட்டனன்ஸை போட்டு வைக்காப்புல. இதுக்கிடையில் என்ன ஆயிடுது, ஒரே ஒரு விஷயம் வேணால் நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணேன் தான். அது என்ன தப்புன்னா, ஜான் ஆஃப் காண்ட்டை கொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்கும் நான் என்னைக்கோ கன்ஃபஸ் பண்ணி அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன். திரும்ப அதையே கிளறி கொண்டு வராதிங்க, அது பழைய விஷயம். இப்போ இவன் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு ஒரே வரியில் முடிச்சிட்டாப்புல. எஸ் எஸ். In this scene, John of Gaunt talks with his brother's widow, the Duchess of Gloucester.
Gaunt laments his brother's death and the unfortunate fact that the one who has the power to correct the situation or punish the killer, Richard, was the one involved with the murder. Facing this difficult situation, Gaunt resigns himself to let heaven resolve the quarrel. ஸோ கடைசியில் வந்து இப்போ யாரை பார்க்குறாரு? காண்ட் யார்கிட்ட வந்து பேசுகிறாரு? அப்போ யார் 2 பேர் பிரதர்ஸு? ஜான் ஆஃப் காண்ட்டும் இறந்து போனவர் யார்? Gloucester. டியூக் ஆஃப் க்ளோசெஸ்டர். அந்த ரெஃபரன்ஸை முன்னாடி பார்த்தோம்ல, நீ தான் கொன்னேன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்ல, அந்த டியூக் ஆஃப் க்ளோசெஸ்டரோட விடோட்ட பேசுகிறான். என்னம்மா சொல்ல, இந்த நம்ம கிங்கே வந்து நமக்கு எதிராக இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லேமெண்டேஷன். லெட்ஸ் கண்டினியூ. The Duchess of Gloucester, though, encourages Gaunt to act by appealing to his sense of brotherhood. Edward III's sons, she says, including Gaunt and the Duke of Gloucester, all contained sacred blood. ஸோ இப்போ வந்து எட்வர்ட் த தேர்ட் யார்? யாரோட அப்பா? டக்குன்னு பார்த்து சொல்ல வேணாமா? யாரோட அப்பா? Gaunt and Gloucester. கிளாண்ட்டுக்கும் கிளாசெஸ்டருக்கும் அப்பா யார்? எட்வர்ட் த தேர்டு. அதனால் உங்கள் உடம்புல ஓடுறது சீக்ரெட் பிளட் அப்படின்ட்டு அந்த விடோ சொல்கிறாங்க. கண்டினியூ. In this, she says an attack on one is an attack on all of them. Killing Gloucester is killing Gaunt because the brothers shared the same womb, blood, bed, and upbringing, but also because by allowing Gloucester's killers to go free, Gaunt leaves himself vulnerable to attack. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஆல்ரெடி நீ செத்துட்டப்பா கான்ட்டு. ஏன்னா உன் பிரதர் ஏற்கனவே இறந்துட்டாரு, க்ளௌசெஸ்டர் இறந்துட்டாரு. விச் மீன்ஸ் நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி வளர்க்கப்பட்டவர்கள். ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருந்த மாதிரி, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இல்லாத மாதிரி தான். ஸோ அதனால் வந்து நீ ரொம்பலாம் யோசிக்காத. ஸோ இப்போ உன் அண்ணன் இல்லை, அதனால் வந்து நீயும் எந்த நேரம் வேணாலும் கொல்லப்படலாம். அதனால் கான்ட்டு கேர்ஃபுல்லாயிரு. Despite the Duchess' intense speech, Gaunt still maintains that the quarrel must be left up to God, since Richard is king and God's substitute on earth, and going against him would therefore be blasphemy. The Duchess says she hopes that Henry is successful in the fight, thereby punishing Mowbray for her husband's murder, and as she parts, she tells Gaunt about grief and laments her status as widow. ஸோ கடைசியில் என்ன சொல்கிறா? கண்டிப்பாக ஹென்றி வந்து ஜெயிப்பான், மௌப்ரேயை பழி தீர்ப்பான், என்னோடய ஹஸ்பண்டோட இறப்புக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கா. கடைசியில் சொல்கிறா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், தனியாக இருந்து கஷ்டப்படுறேன், உங்கள் அண்ணன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. ஸோ ஃபார் ஈஸியாக இருக்கா? Yes, sir. Yes. Is the context clear? Shall we move on? ஓ சார் போதும் சார். என்னாச்சு மேம்? சார் இல்லை சார், எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேன்னு சொன்னேன் சார். ஓ அதுவா? ஓகே ஓகே, நான் கிளாஸ் போதும். ஓகே ஓகே. நோ சார். எஸ் மேம். Yes ma'am, you can read. This scene begins formally in the list, a small enclosed space for tournaments and fight like that between Mowbray and Henry. After a long ceremony in which 2 men are introduced, armed, and given the opportunity to swear to the king. Each man says that if he is willing to fight to the death, and that he believes that verdict rendered by the battle will be just, Henry, for example, says that if he dies, he does not want anyone to mourn his loss, since his death will mean that he was a traitor.
After these speeches and official proclamations, the fight is set to begin. ஸோ கடைசியில் ட்ரையல் பை காம்பேட் அப்படின்னு என்ன அர்த்தமா? ட்ரையல் பை காம்பேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு இது தெரியும். யாராவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை என்ன? ஸோ அது என்னென்னா, உங்களை வந்து இப்போ உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல, கிட்டத்தட்ட உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டோட ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா ட்ரையல் பை காம்பேட் போட்டுக்கலாம். அப்படின்னா என்னென்னா, நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணுவோம், எவன் சாகலையோ அவன் இன்னசென்ட்டு. புரியுதா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவில் ஒருத்தர் இறந்துருவான், அதுதான் கணக்கு. இப்போ ஹென்றி என்ன சொல்கிறான், நான் இறந்தால் யாரும் எனக்கு மோன் பண்ணாதீங்க, ஏன்னா நான் மோசமானவன் அர்த்தம். அவங்க கடவுளை நம்புவாங்க, கடவுளோட சப்ஸ்டிடியூட்டாக தான் கிங்கை பார்ப்பாங்க, ரைட்? அதனால் Just as the fight is about to start, however, Richard arbitrarily stops it. He says that the kingdom's earth should not be stained with the blood that it made, and that he hates to see neighbors fight. He continues to say that this hatred between the two men might disturb the nation and its peace, which he described as an infant in the cradle. Thus, in the name of keeping the peace, Richard decided to banish Henry for 10 years and to banish Mowbray for life. ஸோ கடைசியில் என்ன செஞ்சுட்டான்? போட்டி ஆரம்பித்த உடனே போட்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்? ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா அப்படின்னு. யாரெல்லாம் எத்தனை வருஷம் தள்ளி வைக்கிறான்? ஹென்றி வந்து 10 இயர்ஸ், மோப்ரே வந்து அவன் லைஃப் இருக்க வர. ஆமாம், காலத்துக்கு உன்னை தள்ளி வைக்கிறேன்டா அப்படின்னு 2 பேரையும் தள்ளி வைக்கிறான். இன்னொரு தடவை இந்த ரத்தம் சிந்தக்கூடாதுடா அப்படின்ட்டு ரிச்சர்ட் வந்து முடிவெடுத்து சண்டை போடாதீங்கடான்னு முடிச்சு விட்டாப்ல, ரைட்? After hearing this harsh sentence, Mowbray asked for mercy. The most disturbing part of the banishment, it seems, it is that Mowbray will no longer be able to speak his native tongue, the English language. The sentence is so harsh that Mowbray deems it a speechless death. But Richard does not relent. Instead, he makes 2 men swear to follow his command, observe the exile, and never speak to each other again. The 2 men agree, swear, and part as enemies as Mowbray lives. ஸோ ஃபைனலி என்ன ஆகுது? இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, மௌப்ரே என்ன சொல்கிறான்? நீ சொன்ன வார்த்தை எதோ மாதிரியா? ஸ்பீச்லெஸ் டெத். அதை எதை குறிக்குதுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்குது. தள்ளி வைக்கிறேன்னார்ல, ஏன்னா அவனால் இங்கிலீஷ் பேச முடியாது, அவனால் யாரு கூடயுமே பேச முடியாது, ஒரு அகதி மாதிரி நாடோடி மாதிரி வெளியே போய் வாழ வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து அவன் எப்படியாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கிறான். பட் ரிச்சர்ட் சொல்கிறான், இல்லை என் கமாண்டுக்கு மதிக்கிறீங்களா மதிக்கலையா அப்படிங்கிறான். உடனே ஓகே அப்படின்ட்டு கிளம்பிடுறான். But just after his exit, Richard sees how sad Gaunt is to lose his son to banishment. So the king reduces Henry's exile from 10 to 6 years. Here, Henry remarks that the speech of king is so powerful that in one word Richard has changed 4 years of his life. Gaunt thanks the king but says he still believes he will be dead before Henry returns. Gaunt explains that he supported the decision to banish Henry so as to appear unbiased. But in reality, he believes the decision is destroying his life. When Richard tries to reassure
சார் எஸ் மேம். எங்க இருக்குன்னு தெரியல சார், கொஞ்சம் அப்படியே கீழே வாங்க சார். இருங்க நான் வைக்கிறேன். இப்போ தெரியும் பாருங்க. When Richard tries to reassure. Yes, sir. When Richard tried to reassure Khan, the Duke makes an important distinction about the power of King's speech. While Richard can sentence Khan to death with a word or banish Henry forever, he cannot give someone life or restore life to Gaunt after he is dead. ஸோ கடைசியில் என்ன ஆகுது? எத்தனை வருஷமாக குறைச்சிட்டாங்க? 10 years-ஆ இருந்தது, 6 years. அப்போ ஜான் ஆஃப் காண்ட் என்ன சொல்கிறான்? ஓ, ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பவராயா? ஒரு வார்த்தையில் எப்படியா 4 வருஷத்தை குறைச்ச அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடைசியில் என்ன சொல்கிறாங்க? டியூக் என்ன சொல்கிறாங்க? ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவர் எல்லாமே அவருக்கு இருக்குதான், அவர் சொன்ன வார்த்தைக்கு எல்லாமே கட்டுப்படுங்கிறது உண்மை தான். ஆனால் இறந்த ஒருத்தரை மீட்டெல்லாம் அவரால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ். After the king's exit, Gaunt tries to comfort Henry, who is distraught that he must leave his native land. Every step away from home that he takes, he says, will be a painful one. Gaunt suggests that his son try to think of the banishment as a vacation or pretend that it's by choice. But Henry ultimately says that merely pretending won't make it any less painful. The scene ends with Henry bidding goodbye to England, which he described as his mother and his nurse. ஸோ என்னன்னு சொல்லி குட் பை சொல்கிறான் போகும்போது இங்கிலாண்டை பார்த்து? மதர் நர்ஸ். மதராகவும் பார்க்குறான், நர்ஸாகவும் பார்க்குறான். அண்ட் கடைசியில் என்ன சொல்கிறான்? இப்போ வந்து வேறு வழி இல்லைப்பா, நீ இதை போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. மோப்ரே ஆல்ரெடி கிளம்பிட்டான். எஸ். This scene takes place in Richard's court. It begins with Richard asking Omer about Henry's exit and if tears were shed. Richard then notes how popular Henry is with the common people. Conversation then shifts to the war in Ireland, which Richard is funding by leasing out royal lands and imposing taxes. Richard learns that Gaunt is dying and decides that he will use this to his advantage and seize more funds for the war. ஸோ அயர்லாண்டு கூட ஆல்ரெடி வாரில் இருக்கிறானுங்க. அந்த வாரை எப்படி ஃபண்ட் பண்ணுறான்? இப்போ ட்ரம்ப் அதான் நடக்குது. எப்படி வார் வந்து இது பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். வாருக்கு நிறைய பணம் வேணும். ஸோ அதை எப்படி இம்போஸ் பண்ணுறான்? டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இன்னொன்று, அந்த யானைப்படை எங்கே? அதைத்தான் மகாராஜா வீட்டுக்கு வாடகைக்கு அனுப்பி விட்டோமே, அதே மாதிரி தான் ராயல் லேண்டை ஃபுல்லாக வாடகை கூடுறது, லீஸு கூடுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்து பணம் வந்தது. அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி ஜான் ஆஃப் காண்ட்டும் கொஞ்சம் இறக்குற நிலமையில் இருக்காப்புல. இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபண்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. Act 2 begins with John of Gaunt, who is sick, talking with his brother, the Duke of York. Gaunt hopes the king will visit, so he has the opportunity to give final advice to Richard, which he believes will be taken more seriously since it is coming from a dying man. York, though, tells Gaunt that it is useless since Richard does not listen to counsel and is constantly flattered by his friends. ஸோ இன்னொரு பிரதர் பேர் என்ன? ஜான் ஆஃப் காண்டோட பிரதர் பேர் டியூக் ஆஃப் York. இன்னொரு பிரதர் பார்த்தோமே, அவர் யார்? இறந்து போனாரே, கிளாசெஸ்டர். வெரி குட். இப்போது
இவர் இறக்க போகிறதுனால காண்ட் என்ன சொல்கிறாரு, எப்படியும் கிங் என்னை வந்து பார்ப்பாரு, நான் அவருக்கு அட்வைஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு டியூக் ஆஃப் யார் கிட்ட சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, அவன் ஆளே மாறிட்டான், பழைய மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. But Gaunt says that he believes himself a newly inspired prophet, and he launches a long speech in which he characterizes England as being like the Garden of Eden and as a mother to its people, and as a land that has its reputation in geopardy. England, he says, is conquering herself. ஸோ கார்டன் ஆஃப் ஈடன் கூட கம்பேர் பண்ணது யார் இங்கிலாண்டை? Gaunt. யார் சொன்னா இங்கிலாந்து வந்து எனக்கு நர்ஸ் மாதிரின்னு? மதர் நர்ஸ் ஹென்றி. வெரி குட். ஓகே, கண்டினியூ. After Gaunt's speech concludes, Richard enters and Gaunt begins punning on his own name, since Gaunt also means lean and old, immediately taking up a new confrontational tone with the king. The two exchange single lines known as Sticomythia, and then Gaunt launches another speech, this time directed at Richard. Gaunt says that Richard is sick and dying, and that flatterers surround him. If Edward III, he says, had seen how his grandson Richard would treat his sons Gloucester and Gaunt himself, then Edward would have pretended Richard from ever becoming king. Gaunt continued berating Richard, who he says is merely a landlord of England, now subject to its laws instead of master of them. ரொம்ப சிம்பிள். ஜான் ஆஃப் த காண்ட் வச்சு செய்கிறாரு யாரைக்கு இங்கே. உன் தாத்தா எட்வர்ட் III, அதாவது அவரோட அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா உன்னையெல்லாம் கிங்காக்கவே விட மாட்டார். உன்னையோ ஞாபகம் வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டு ஃப்ளாட்டர்னு பேசிக்கிட்டு அலையாத. முதல்ல தன்னோட அங்கிள் அப்பா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்கோ, நீ நல்ல கிங்காக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்டாக பேசிடுறாப்புல. Richard interrupts this rant and even threatens to execute Gaunt, but Gaunt continues his tirade, saying that he should not be spared just because he is the son of Edward III, since Richard has already killed a son of Edward III, Gloucester. Gaunt exits the stage and York adjusts the king to take the rant as only the ravings of a very sick and old man who still loves the king. Just as Richard agrees with this, Northumberland announces that Gaunt has died. ஸோ காண்ட்டுக்காக காண்டோட அண்ணன் வந்து கொஞ்சம் ப்ளீட் பண்ணி பார்க்குறாரு டியூக் ஆஃப் யார்க். சரி பரவாயில்ல, வயசானவன் பேசிட்டு போகிறான், ரிச்சர்டும் வெளியே போகிறான், கரெக்டாக காண்ட்டும் இறந்துடுறான். Upon hearing this announcement, Richard immediately decides to seize all of Gaunt's property to support the war in Ireland. At this decision, York starts to speak out against Richard, saying that though he has remained patient through the death of Gloucester, the banishment of Henry, and all of the bad things happening in England, he feels Richard is bloody with the enemies of his kin. York explains that Gaunt's lands and money should legally be the inheritance of Henry, and that inheritance is the very means by which Richard received the crown. Seizing Henry's inheritance, he says, is dangerous since it calls into question Richard's own ஸோ power. இப்போ ஜான் ஆஃப் காண்ட் இறந்த பிறகு அதெல்லாம் யாருக்கு போகணும்? அவனோட சொத்து பத்து எல்லாம்? Henry. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, அவன் வந்து கசினு, விச் மீன்ஸ் அவனுக்கும் என்ன இருக்குது, ரைட் இருக்குது. எதுக்கு? கிங் ஆகிறதுக்கு. கரெக்டாக? இப்போ அவனை வந்து பேனிஷும் பண்ணிட்டான். ஸோ இப்போதைக்கு ஒரே கிங் இவன் தான். இப்போ ப்ராப்பர்ட்டியாவது அவனுக்கு கூட்டிகிட்டு போகணும்ல. ஏன்னா ஒரு கிங்குக்கு ரூல் பண்ணோம்னா பணமும் வேணும், அந்த ட்ரெடிஷ்னல் லைனும் வேணும். இந்த ரெண்டுமே பக்காவாக ஹென்ரிக்கு இருக்குது. ரிச்சர்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ அதனால தான் பயப்படுறான். ஐயோ இவனுக்கு அதனால் உடனே அயர்லாண்டு வாருக்காக இருக்கிற எல்லாத்தையும் சீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
though Richard ignores York and takes the land and money anyways, after York exits, Richard sends his men out and announces that he will leave the next day for Ireland. The king then exits as well. ஸோ அயர்லாண்டுக்கு கிளம்பியாச்சு. Northumberland, Willoughby, and Ross all stay on stage and begin talking about what has just happened. After reassuring each other that they are trustworthy, they begin speaking their minds, saying that the king is not acting like himself and that they disagree with the decision to disinherit Henry. ஸோ யாருக்குமே ஹென்ரியை வந்து விடுறது பிடிக்கல. ஹென்ரியை வந்து எல்லோரும் விரும்பியிருக்காங்க. ஓகே ஓகே அடுத்த கிங்காக வந்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது நடக்கலை. எஸ். Northumberland notes that Richard has spent more money during these times than other kings have in war, suggesting Richard is irresponsible and an overspender. Thus, to fund the Irish War, Richard must impose heavy taxes. Northumberland then announces that Henry, along with a group of men, is coming back to England with an army the moment that Richard leaves for Ireland. Northumberland hopes this will provide them with the opportunity to redeem from broken pawn the blemished crown. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே அயர்லாண்டுக்கு கிங்கு கிளம்புறான். இந்த கேப்பில் யார் வந்து அட்டாக் பண்ணலாம்? யார் வர வாய்ப்பு இருக்குது? இன்னொரு கிங்குக்கான இது யார்? கேண்டிடேட் யார்? யார்? ஹென்ரி. ஸோ ஹென்ரி எனி டைம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வி வில் ஸ்டாப் ஹியர் அட் 2 scene 2.